இப்போ இந்த மாதிரி ஒரு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கே, அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு கோவப்பட்டு எல்லா தலைவர்களும் பேசுகிறதெல்லாம் ஓகே. ஆனால் அதுலேயும் கூட ரோசமான ஆளாக இருந்தால் திமுக கூட்டணி வெளியே வா பார்ப்போம், அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த பிரச்சனைக்கு காரணமான திமுக அரசு கூட ஏன் நீங்கள் கை கொடுத்துருக்குறீங்க, கூட்டணியை உடைக்க அப்படின்னு சொல்கிறது மட்டமான அரசியலாக தெரில. சரி அப்படின்ற லெவலுக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருக்கார். யார் அவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்படி ஒரு சேலஞ்சு முன்வைக்கிறாங்க, நீங்கள் திமுக அரசு ஒருவேளை தூய்மை பணியாளர்கள் கிட்ட கருணை காட்டாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா கூட்டணியை விட்டு வெளில வந்துடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமாக தான் இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு நல்ல அரசியலாங்க, மக்கள் பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு பேசணும், நாங்கள் கூட்டணியிலேயே இருந்தாலுமே இந்த பிரச்சனைக்காக போய் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், முதல்வரை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை காரணமாக வச்சு அரசியல் பண்ணுறாங்களே, இது எவ்வளவு மட்டமான ஒரு அரசியல் பாருங்கள். அவங்களுக்கு முக்கியம் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது கிடையாது, திமுக கூட்டணி உடையணும், அதுதான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணுவது ரொம்ப அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமாக இருக்குது. அப்போ இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது தான் முதன்மையானதாக இருக்கணும். அடுத்து இன்னொன்று தூய்மை பணியாளர்களில் பெரும்பான்மை தலித்துகளாக இருக்கிறாங்க, அதனால் தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்புடையதல்ல. இது எல்லோருக்குமான பிரச்சனை. ஏன் இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது? அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும்போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தில் தலையிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் தலையிடலை? அவங்க ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாங்களா, அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்க? 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அதிமுகவுடைய பதில் என்ன? அவங்க அரசாணை 152 போட்டாங்க. அரசாணை 152 போட்டதே அதிமுக தான். தனியார்மயமாக்குவதற்கு மதுரையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் துப்புரவு தொழிலாளர் சங்க சார்பில் பலமுறை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். சென்னையிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். 182 அரசாணையை திரும்ப பெறணும்னு. அந்த அரசாணைப்படி தான் இப்போ இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான். இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் மயப்படுத்தும் போது ஒரு வாய் திறக்கலையே. இது நான் திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. ஏன் இந்த அரசியல்? திமுக செஞ்சா எதிர்க்கணும், அதிமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிற அணுகுமுறையாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு உரை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அதில் ஜிஎஸ்டி அறிவிப்பு ஒன்று முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது. ஜிஎஸ்டி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேள்வியாக கேட்குறாங்க. எந்த அளவுக்கு கேள்வியாக கேட்குறாங்கன்னா, சார் ஜிஎஸ்டி குறைய போகுதுன்னு சொல்லியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் அப்புறம் இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கான அறிவிப்பே பீகார் எலெக்ஷனை மையமாக வச்சு தான் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு திருமாவளவன் அவர்கள், இதை நாங்கள் வரவேற்கிறோம், ஜிஎஸ்டியே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்டு, இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த சுமை குறைக்கப்படுது அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், தேர்தலுக்காகவே ஒருவேளை அறிவிச்சிருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ்லேயும் ஒரு பொதுநலம் இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேர்தலுக்காக சொன்னாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம்னா நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். பிரதமர் அவர்கள் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கும், அதுவே தீபாவளி பரிசாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. எங்களை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி வரி என்கிற அந்த முறையே கைவிடப்பட வேண்டும், பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான். என்றாலும் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டவர். சார், இது என்ன சொல்றாங்கன்னா, பீகார் தேர்தல் சில வடமாநில தேர்தல்களை மனசுல வச்சுட்டு இது மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன் தரும் என்றால் அதை வரவேற்கிறோம்.